குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஜூன் 9ல கண்டக்ட் பண்ண எக்ஸாம்க்குரிய மேக்ஸ் உரிய டீட்டெயில் சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து மேக்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து 25 அப்படின்ற பேட்டர்ன் தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 கொஷின்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, மேக்ஸ்ல இருந்து கேட்டுட்டாங்க. அதில் எஸ்பெஷலி ரீசனிங் அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி தான் இந்த தடவை கொஷின்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வெரி ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ நான் இந்த கொஷின் பேப்பரில் எனக்கு இந்த கொஷின் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பேட்டர்னுக்கு வந்து ஒரு சீரீஸ் கொடுக்கலாம். நான் இப்போ 27 கொஷின்ஸே வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். The radius of a conical tent is 700 centimeter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒரு கூடாரம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு கோனிக்கல் டென்ட். ஸோ கோனிக்கல் ஷேப்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதான் வந்து என்னது கோனிக்கல் ஷேப். இந்த கோனிக்கல் ஷேப்போட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 700 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 24 மீட்டர் கொடுத்தாச்சு. எப்பயுமே வந்துட்டு இது மாதிரி இது வந்து என்னது மென்சுரேஷன் டாபிக். ஸோ இது மாதிரி அளவியல் மென்சுரேஷன் டாபிக்ல வர்றதுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு யூனிட்ஸ் வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 700 சென்டிமீட்டர் இருக்கு, 24 மீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கோனிக்கல் டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அதை சுத்தி வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு, ஓகேங்களா, கேன்வாஸ்ன்றது என்ன இருக்குன்னா அந்த கோனிக்கல் டென்ட்டை சுத்துற அந்த கிளாத் வச்சு மூடுறாங்க. ஓகேங்களா? அந்த கிளாத் என்ன கிளாத்னா ரெக்டாங்குலர் கிளாத். அந்த கிளாத் வந்து என்னது, அதை தான் இங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கேன்வாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கிளாத்தோட வித்துனா என்னது பிரெத். ஓகேங்களா? வித்துனா என்னது பிரெத். அது வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே யூனிட்ஸ் தான் நம்ம மாத்திக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து ஆக்சுவலா ரேடியஸ் வந்து என்னது, இதான் ரேடியஸ். இது வந்து என்னது அந்த கோனோட ஹைட். ரேடியஸ் இது வந்து என்னது கோனோட ஹைட். இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மீட்டரா மாத்தோம்னா என்னது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும்? 7 மீட்டர். அதே மாதிரி ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னா, இந்த கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட லென்த் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பியூர்லி வந்துட்டு என்ன காம்பினேஷன் அப்படின்னா, கோனுங்கிறது நமக்கு என்னது 3D காம்பினேஷன்ல வந்துடும். ரெக்டாங்குலர்ன்றது என்னது நமக்கு ஒரு 2D காம்பினேஷன்ல வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன்ல. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோனோட இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோமா? ஓகேங்களா? சாய் உயரம்னு சொல்லுவாங்க தமிழ். ஓகேங்களா? சாய் உயரம். ஸோ இந்த சாய் உயரமா இப்படி நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, இது வந்து என்ன இருக்கு, இது பார்க்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஸோ அப்ப இங்க என்ன அப்ளை பண்ணலாம்? பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து என்னது, இது இது வந்து என்ன சொல்லுவோம்? கர்ணம் எதிர்பக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹைபாட்னஸ் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த எல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுவோம்? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ என்னது நமக்கு? ஹச்சோட வேல்யூ என்னப்பா? 24 ஸ்கொயர் பிளஸ் ஆரோட வேல்யூ என்னது மீட்டர்ல மாத்திருக்கிறது 7 ஸ்கொயர். ஸோ அப்போ 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு? ரூட் ஆஃப் 576 பிளஸ் 49. ரூட் ஆஃப் 576 பிளஸ் 49. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ரூட் 625. ஸோ இதோட ஸ்கொயர் வந்து என்னது? 25 மீட்டர். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25 மீட்டர்னு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னது ரேடியஸ் வந்து என்னது 7 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்னது ஹைட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 24 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன டேட்டா? அந்த கோனோட டேட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த கோனிக்கல் டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட டேட்டாஸ் தான் இங்க இருக்கிறது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன். ஸோ அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெக்டாங்குலர் கேன்வாஸை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அர்த்தம்? அந்த கோனோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கோனோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பை ஆர் எல்.